குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய 2 குழந்தை ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, இன்னொரு குழந்தைய அவங்க வந்து கையில் வச்சுட்டுருக்காங்க. அவங்க எப்படி கையில் வச்சுட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் காலை மட்டும் 2 காலை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு தொடையில் வச்சுட்டு பிடிக்க வச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கையில் அவங்க ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த வண்டி ஓட்டுறவர் பின்னாடி திரும்பி குழந்தை எப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்காம ஒரு சடன் பிரேக் எதுனா போட்டால் யாருக்கு முதல்ல பாதிப்பு வரும்? அப்போ அந்த இடத்துல சூழ்நிலையில் நம்ம கேட்குறோம், என்னம்மா குழந்தைய உட்கார வச்சு கூப்பிட்டு போங்களா, ஏன் இப்படி நிற்க வச்சுருக்கீங்க, பத்திரமா பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா, இல்லை குழந்தை அதை ஆசைப்படுறான் அப்படின்ட்டு. முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுமா? டிப்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க, ஒரு வேண்டுகோளாக தயவுசெய்து எடுத்துக்கோங்க. 1 வயசு 2 வயசு குழந்தை அடம் பண்ணுதுங்கிற விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தா அந்த குழந்தைங்களுக்கு அது சரியாக தவறான்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்கன்றது செய்யறதுக்கான கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது, அதில் எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனால் ஒன்று அது சரியானதா அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யுங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.